ராமநாதபுரத்தில் கடந்த ஆண்டு இறுதியில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட 28 குழந்தைகளுக்கு இலவச இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு சிறப்பாக இருப்பதாக இருதய அறுவை சிகிச்சை சிறப்பு நிபுணர் பாலாஜி ஸ்ரீமுருகன் சனிக்கிழமை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் கூறுகையில், ராமநாதபுரம் ஆரஸ்மடை கிராமத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி கொச்சி அமிர்தா மருத்துவமனை சார்பில் இலவச இருதய சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதில் பிறப்பில் இருந்து முதல் 18 வயதுடைய குழந்தைகள் 31 குழந்தைகளுக்கு இருதயம் சார்ந்த நோய் பாதிக்கப்பட்டவர்கள் என கண்டறியப்பட்டது. இதில் 31 குழந்தைகளில் 28 குழந்தைகளுக்கு உடனடி சிகிச்சை தேவைப்பட்டது. தீவிர நோய்களால் பாதிக்கப்பட்டதாக கண்டறியப்பட்டனர். இவர்களில் 16 பேர் அறுவை சிகிச்சைக்கும் 12 பேர் மற்ற சிகிச்சை நடைமுறைகளுக்கும் உட்படுத்தப்பட்டனர். அறுவை சிகிச்சை தேவையில்லாத 3 குழந்தைகள் மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு வீடு திரும்பினர். இதில் சிகிச்சை பெற்று பூரண குணமடைந்த குழந்தைகள் வரவழைக்கப்பட்டு அதன் செயல்பாடுகள் குறித்து தெரிவித்தார். இதேபோன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பிறப்பிலிருந்து குழந்தைகளுக்கு இருதயம் பாதிப்பு உள்ளவர்கள் இதுபோன்று முகாமில் கலந்து கொண்டு இலவசமாக அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம் என தெரிவித்தார். குழந்தைகளுக்கான அறுவை சிகிச்சை ஏற்பாடுகளை ஜெனிசிஸ் அறக்கட்டளை மற்றும் HDFC எர்கோ செய்து வருகின்றனர். இதில் பிரம்மச்சாரி நிக்லேஷ் ஷாமிருத சைத்தன்யா மற்றும் பிரம்மச்சாரிணி லட்சுமி ஆகியோர் உடன் இருந்தனர்.